Hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கான வீடியோல 2025ல ஒரு தெலுங்கு காமெடி கிரைம் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன சௌரிய பாதம் படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன கேட்டா இந்த படத்துக்கு 10க்கு 10ன்னு ரேட்டிங் கொடுப்பேன். அப்படி ஒரு கதை நம்ம ரெகுலர் ஆடியன்ஸுக்கு நல்லா தெரியும். நான் ஒரு படத்தை பொதுவா காரணம் இல்லாம புகழ மாட்டேன். அப்படின்னா இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும்? இப்ப இந்த கதையோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, நம்ம படத்தோட ஹீரோவுக்கு ஒரு பெரிய இயக்குனர் ஆகணுங்கிற ஆசை அதிகமா இருக்கு. ஆனா தெரியாதனமா நடந்த ஒரு சின்ன தப்பால இவனோட கனவு ஒட்டுமொத்தமா அழிக்கப்படுது. எந்த ப்ரொடியூசரும் நம்ம ஹீரோவை நம்பி பணமே கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆடுது. இதுல மட விரக்தியான நம்மாளு, நீங்க பணம் கொடுக்காம போனா என்ன, நானே என் படத்தை எடுத்துக்கிறேன்னு மொத்தமா 4 பேரா ஒன்னா சேர்ந்து ஒரு பேங்க கொள்ளையடிக்க திட்டம் போடுறாங்க. அந்த பணத்தை வச்சு பையன் ஒரு படம் எடுக்கலான்னு கூட பிளான் போடுறான். ஆக்சுவலா இவனோட ஆசை கூட தப்பு கிடையாது. ஆனா இந்த கொள்ளைக்கு கூடு சேர்த்திருப்பாம இருங்க, அதுல ஒருத்தன் கூட தெளிவான ஆள் கிடையாது. இப்ப ஏற்பட்ட நிலைமையில நம்ம ஹீரோவும் கூட்டாளிகளும் பேங்க கொள்ளையடிச்சாங்களா, தன்னோட இயக்குனர் கனவை இவன் நிறைவேற்றிக்கிட்டானா இல்லையாங்கிறத ரொம்ப சூப்பரா சுவாரஸ்யமா அங்க இங்க ட்விஸ்ட கொடுத்து நம்மளோட மண்டையவே பிச்சு எடுத்துருவானுங்க. இவ்வளவு புகழ்ந்ததே போதும்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. வழக்கம் போல உங்கூட்டு பொள்ளியா நினைச்சு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது டக்குன்னு அது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரி, இன்னைக்கான விடுகதைக்குள்ள போலாமா? கையை வெட்டுவார், காலை வெட்டுவார், இருந்தாலும் அவர் நல்லவர். பார்க்கலாம் எத்தனை பேரு சரியான பதில சொல்றீங்கன்னு. சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? ஓப்பனிங் சீன்லயே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டை காட்டுறாங்க. முதல்ல ஒரு குடிமைக்காரனை காட்டுறாங்க, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு. அப்படியே கேமராவும் திரும்ப நம்ம ஹீரோவை இப்பதான் காட்டுறாங்க. இவனோட பேரு வேதா. நம்மால் ஒரு துணை இயக்குனரா வேலை பார்த்துட்டு இருக்கான். படம் எடுக்கிறதுக்காக ஒரு சில நல்ல கதைகளை கூட நம்மால் வச்சிருக்கான். அதனால இந்த படத்தோட ப்ரொடியூசர் இருப்பார் இல்லையா, அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு இவனும் தன்னோட கதைகளை சொல்லுவான். எல்லாத்தையும் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஆள் என்ன பண்ணணும், கதை பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு ஏதாவது ஒரு பதில சொன்னா பரவாயில்ல, தம்பி நீங்க படத்துல இந்த கதையை மாத்தினா நல்லா இருக்கும், ஹீரோவுக்கு அந்த இடத்துல ஹீரோனை செட் பண்ணா நல்லா இருக்கும், ஆச்சா போச்சான்னு இந்தானு ஏதோ டைரக்டர் மாதிரி ஒட்டுமொத்த கதையவே குழப்பிட்டு இருக்கான். தம்பி உங்க கதை எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா நான் சொன்ன எல்லாத்தையுமே மாத்திட்டு மறுபடியும் என்ன வந்து பாருங்க, கண்டிப்பா நம்ம படம் பண்ணலாம். சோகத்துல வாடி போன ஹீரோவும் படத்தோட டைரக்டர் கிட்ட வரும்போது அந்தால பாருங்க நாயை விட மோசமா கத்திட்டு இருக்கிறான். டே வேதா, நீ துணை இயக்குனர் தானே, இன்டர்வல் சீன் வரப்போகுதுடா, உங்ககிட்ட பாம் வைக்கிறதுக்கு ஆள் கேட்டு இருந்தல, என்னாச்சு? சார் அதெல்லாம் பக்கவா, பப்ளுன்னு ஒரு ஆளை கூட்டிட்டு வந்துட்டேன். சரி சரி, ஒழுங்கா போய் பாம வை. அடுத்து இந்த இடத்த விட்டு பக்கத்துல இருக்க கேம்புக்கு வந்தவன் உள்ள பப்ளுங்கிற ஆளை பாக்குறான். ஆனா கேட்ட மாதிரி வெடியெல்லாம் பக்காவா கொண்டு வந்துட்டீங்கல்ல. அரே தம்பி, அதெல்லாம் நினைச்சு நீ ரொம்ப பயப்படாத. ஷூட்டிங் ஸ்பாட்ல மட்டுமே நான் பாம் வைக்கல, நிறைய குவாரியில வச்சிருக்கிறேன். என்னோட குறையும் டைமிங்கும் மிஸ் ஆகாத. சரி சரி, கரெக்டா உனக்கு தனியா டைரக்டர் ஆக்ஷன் சொல்லுவாங்க. அந்த டைம்ல நீ வச்சிருக்க பாம்ப வெடிக்க வைக்கணும். அதுக்கப்புறமா ஷூட்டிங் ஆரம்பிக்குது. படத்துல இருக்க வில்லனோட பொண்ணை ஹீரோ தூக்கிட்டு போறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சு பொண்ணோட அப்பா கையில அருவாவோட முன்னாடி வந்துட்டு, என் குடும்ப மானத்தையே வாங்கிட்டேன்னு பட்டாக்கத்தையே ஓங்கும் போது கரெக்டா இப்ப அந்த பாம் வெடிக்கணும். டைரக்டர் கரெக்டா சிக்னல் கொடுத்துட்டாரு. ஆனா பாருங்க, இந்த பப்ளு வச்ச பாம் இருக்கு இல்லையா, அது சாதாரண பொட்டு வெடி இருக்கு இல்லையா, அதை விட மோசமா வெடிக்குது. ஏற்கனவே இந்த டைரக்டர் மண்டை சூடு பிடிச்சவன், இத பார்த்தா சும்மா இருப்பானா? உடனே கோவத்துல ஹீரோவை வச்சு செய்யறான். ஏண்டா வெடி வெடிக்கும் போது நல்லா பிரகாசமா இருக்கணும்டா, பேக் சைடுல மண்ணெல்லாம் பறக்கணும், அப்பதான் ஆடியன்ஸ் எல்லாம் அதை பார்த்து கொண்டாடுவாங்க. பத்தல பத்தல, இன்னும் பவரா வேணும். சரின்னு பப்ளுவும் முன்ன விட மருந்தோட அளவை அதிகப்படுத்துறாரு. முதல் டேக்ல இருந்து 10-15 டேக்குக்கு இதே பஞ்சாயத்து. உச்சகட்ட கோவத்துக்கு போன நம்மாளு, யோ பப்ளு என்னையா நீ உண்மையாவே வெடி வைக்கிறவனா இல்ல வெடிய வாக்கி கடையில விக்கிறவனா? பவர்னா உனக்கு என்னன்னு தெரியாது? ஏ தம்பி, என்ன என் வேலையை பத்தி தப்பா பேசுற? உனக்கு இப்ப பாம் தானே வைக்கணும், எப்படி வெடிக்கணும்னு மட்டும் சொல்லு. நீ வைக்கிற பாமால இந்த ஒட்டுமொத்த செட்டுமே சும்மா அதிரணும். போ இந்த முறை எப்படி வெடிக்குதுன்னு பாருன்னு கரெக்டா சீன் வரும்போது பப்ளு பட்டனை பிடிச்ச அழுத்த அந்த ஒட்டுமொத்த செட்டும் பயங்கரமா வெடிக்குது. டைரக்டர் ஒரு பக்கத்துல கருகி போய் உட்காந்துட்டான். நாப்பா நீங்க கேட்ட பவர்லயே பாம் வச்சிருக்கேன், ஓகேவா? அடங்கொப்பா மவன, ஒட்டுமொத்த ஸ்டுடியோவையும் அடிச்சு நொறுக்கிட்டீங்களான்னு ஹீரோவையும் பப்ளுவையும் பிடிக்க பாப்பாங்க. ஆனா 2 பேரும் மாட்டாம அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. காலையில முடிஞ்சதுமே நம்மால புதுசா ஒரு ஸ்கிரிப்ட ரெடி பண்ணிட்டு இருக்கான். தேவாக்கு ஒன்னும் புரியல. டே மச்சான், நீ இந்த மாதிரி மாத்தியெல்லாம் எழுத மாட்டியடா, வேற என்ன பண்றது? ப்ரொடியூசர் கிடைச்சிட்டாரு, மொத படத்துக்கு மட்டும் கதையை மாத்தி எழுதுனா ஒன்னும் தப்பாயிடாத. ஒருவேளை என் கதை உனக்கு பிடிச்சிருந்தா நீயே பணத்தை கொடு, நான் கதையை மாத்தாம அப்படியே கொடுக்குறேன். எது பணமா? டேய் அவ்வளவு பணத்துக்கு நான் கொள்ளையடிக்கு தான் போடும். இவன் சொல்லக்கூடிய அதே டைம்ல கடிகாரத்துல அலாம் அடிக்க ஆரம்பிக்குது. சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும் அதுக்கப்புறமா தான் பார்த்த அந்த ப்ரொடியூசர் கிட்ட வரான். சார் நீங்க கேட்ட மாதிரி கதையை மாத்தி அமைச்சிட்டேன்னு இவன் ஒட்டுமொத்தமா கதையை கொடுக்கும் போது அந்த ஆள் கடுப்பாயிட்டு பேப்பரை தூக்கி மூஞ்சில
மூஞ்சில அடிக்கிறாரு. ஏண்டா லாஸ்டா நீ செட்டை வெடிக்க வச்சல்ல, உன்னால எனக்கு எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு முட்டாள்தனமான டைரக்டர் இந்த சினி ஃபீல்டுக்கு தேவையே இல்ல. அதனால இயக்குனர் சங்கத்துல உன்னை பத்தி புகார் அளிச்சு உன்னோட லைசன்ஸையே நான் கேன்சல் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எந்த ப்ரொடியூசரும் சரி உன்னை வச்சு படமே பண்ண மாட்டானுங்க. ஆக்சுவலா இங்க மட்டும் கிடையாது, எத்தனை ப்ரொடியூசர்ட்ட போனாலும் சரி அவங்களும் நம்ம ஹீரோவை கழுவி கழுவி ஊத்துறானுங்க. அன்னைக்கு நைட்டு நம்மளுக்கு தூக்கமே வரல. ஒரு யோசனையிலேயே உட்கார்ந்து இருக்கும் போது டக்குன்னு இந்த ஃப்ரெண்டுக்காரன் தேவா ஒரு சீன்ல படம் எடுக்கணும்னா அதுக்கு கொள்ளையடிச்சாகணும், அப்பதான் அளவுக்கு அதிகமான பணம் கிடைக்கும்னு சொல்லிருப்பால. அந்த விஷயத்தையும் பக்கத்துல இருக்க சுவர்கள்ல இந்த கொள்ளையடிக்கிற சம்பந்தமான படங்கள் சீரீஸ் எல்லாம் வந்திருக்கும் இல்லையா, அந்த நோட்டீஸ் எல்லாம் பார்த்தவன் டக்குனு ஆன்லைன்ல இந்தியாலேயே பணக்கார கிராமம் என்னங்கிற மாதிரி செக் பண்ணி பார்ப்பான். அதுல ஆந்திர பிரதேஷ்ல இருக்க தனபால்னு ஒரு கிராமத்தை காட்டுது. தாங்கிட்ட இருந்த கொஞ்ச நெஞ்ச பணத்தை வச்ச போலி நம்பர் பிளேட்டோட ஒரு வேனை வாங்குறான். ஏன் எதுக்குங்கிறது தெளிவா தெரியல. நேரா வீட்டுக்கு வந்தவன், டே தேவா கிளம்பு, நம்ம டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்காக வெளியில போறோம். எது டாக்குமெண்ட்ரியா? நீ டைரக்டர் ஆகணும் அப்படி இப்படின்னு ஏதோ கதையெல்லாம் விட்டுட்டு இருந்த. இந்த பாரு, நம்ம கனவுகளுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம்ப்பா. காலம் வெயிட் பண்ணாதல. ஒரு டைரக்டரா என்னால ஜெயிக்க முடியல, ஆனா கண்டிப்பா டாக்குமெண்ட்ரி மூலமா நான் ஜெயிச்சு காட்டுவேன். சரி நண்பன் ஏதோ சொல்றானே, என்னன்னு தான் பாக்கலான்னு ரெண்டு பேரும் பெட்டி படிக்கெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு வெளியில வரும்போது அங்க நம்ம ஹீரோ பணம் கொடுத்து வாங்கின கார் வந்து நிக்குது. உள்ள எட்டி பார்த்தா பப்ளு உட்கார்ந்து இருக்குதான். அடங்க ஒப்பத்தாம அவன, இவ எதுக்குடா இங்க வந்தான்? தேவா எதுக்கு பயப்படுற? நம்ம டாக்குமெண்ட்ரி பண்ணும்போது ஆடியோ ரெக்கார்டிங்க்கு ஆள் வேணும் இல்லையா, அதுக்காக தான் பப்ளுவை கூட்டிட்டு வந்தேன். இல்லையே, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. வெடிகுண்டு வைக்கிறவன் எதுக்குடா ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணணும்? இந்த மாதிரி பேசிக்கிட்டே வண்டியோட டிக்கியை திறந்தா உள்ள ஜாக்குன்னு ஒரு போதைக்கை படுத்துருக்குறான். டேய் இவன் யாரா? அட நம்ம வேலை பார்க்கும்போது நமக்கு ஏதாவது பொருள் வேணும்னா இவன் தான்ப்பா எடுத்து கொடுப்பான். ஒரு சின்ன ஜூனியர் மாதிரி நடக்கிற எதுவும் புரியாம தனபால் ஊருக்கு டிராவல் பண்ணிட்டு வழியில ஒரு தாபால சாப்பிடுவாங்க. யோ பப்ளு, நீ ஆடியோ ரெக்கார்டிங்காக வந்திருக்க, எல்லா டிவைஸ பத்தியும் உனக்கு எல்லாம் தெரியுமா? மைக்குக்கு எந்த பேட்டரி போடுவ, எந்த கேபிள மாட்டுவன்னு எசக்கு பசக்கா கேள்வி கேட்க, ஏ தாடிகார தம்பி, நான் சாப்பிடும் போது நோண்டாத. நாங்க இங்க வந்தது ரெக்கார்டிங் பண்றதுக்கல்ல. உன்னோட ஃப்ரெண்டு ஒரு பேங்க கொள்ளையடிக்க போறான், அதுக்கு நானும் இங்க இருக்கிற ஜாக்கும் உதவி பண்ண போறோம். ஆத்தி என்னடா இம்புட்டு பெரிய குண்டை தூக்கி போறீங்க? கூடு குடுன்னு நேரா ஹீரோ கிட்ட வந்தவன், டே மச்சான் அந்த கிணத்து வாய்க்காரன் ஏதோ சொல்றான்டா, நீ ஏதோ ஒரு பெரிய பேங்க கொள்ளையடிக்க போறியாமே. டேய் டேய் சத்தமா பேசாத, முதல்ல இந்த ஜூஸ குடி. இந்த பாரு தேவா, பப்ளு சொன்ன எல்லாமே உண்மை. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த பப்ளுக்கு ஒரு சின்ன நோய் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு முறையாச்சும் அவனுக்கு பாம்ப வெடிச்சாகணும். லாஸ்டா நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டையே வெடிக்க வச்சதுக்கு அப்புறமா நேரா வீட்டுக்கு வந்தவன் குழந்தையோட பிறந்த நாள் கேக்குக்கு ரிமோட்டை கொடுக்காம ஏதோ ஒரு ஞாபகத்துல வெடிகுண்டோட ரிமோட்டை பொண்டாட்டி கிட்ட கொடுத்துட்டான். வெடிச்ச வேகத்துக்கு ஒட்டுமொத்த வீடும் காலி ஆயிடுச்சு. நல்ல வேலை புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு மொத்த பேரும் வெளியில வச்சுதான் கேட்க வெட்டிருக்கானுங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா பொண்டாட்டி பிள்ளைகிட்ட இருந்து இந்த ஆளு தனியா பிரிஞ்சு வந்துட்டான். திரும்ப வீடு கட்டினாதான் வீட்டுக்குள்ளேயே விடுவேன்னு சொல்லிட்டானுங்க. அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம், ஷூட்டிங் ஸ்பாட்ல என்னோட லைசன்ஸை எப்படி கேன்சல் பண்ணாங்களோ அதே மாதிரியே இந்த பப்ளுவோட லைசன்ஸும் கேன்சல் ஆயிடுச்சு. அதனாலதான் நானும் கொள்ளையடிக்கிறதுக்கான பிளான பத்தி அவங்கிட்ட சொன்னேன். பணத்துல பங்கு கொடுக்குறேன்னு சொன்னதுமே அந்த பைவுல டீலுக்கு ஓகே சொல்லிட்டான். அப்புறம் ரெண்டாவதா இருக்கானே அந்த போதைக்கை ஜாக்கு, அவன் ஒயின் ஷாப்ல தமத்துண்டு கட்டிங் கிடைக்குமான்னு ஏக்கத்துல காத்துட்டு இருந்தான். சொல்ல போனா அவனுக்கு சரக்கு பாட்டில காமிச்சா போதும், அவன் என்ன வேணா பண்ணுவான். உதாரணத்துக்கு ஒரு ஃபுல் எடுத்து அங்க இருக்க டிரைனேஜ் குள்ளதான் போட்டேன். உயிரை பத்தி கூட கவலைப்படலையே, டக்குனு உள்ள இறங்கி பாட்டில பாதுகாப்பா மேல கொண்டு வந்துட்டான்பா. இப்படி ஒரு ஆள் தான் தேவைன்னு அவனையும் நம்ம டீம்ல சேர்த்துட்டேன். அடங்க ஒப்பனை மிதிக்க அடிக்க போறது கொல்ல, இதுல குவாலிபிகேஷன் வரையா? சரி நீ சொல்ற மாதிரி ஒரு சின்ன வீட்டை கொள்ளையடிச்சா கூட திரும்ப அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் இல்லனா போலீஸ் நம்மள தேட மாட்டாங்களா? சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும், மன்னிச்சிரு மச்சான், நம்ம கொள்ளையடிக்க போறது வீட்டை கிடையாது, ஒரு பெரிய பேங்க. அதுவும் இந்தியாலேயே பணக்கார கிராமமா இருக்கக்கூடிய தனபால் கிராமத்துக்குள்ள இருக்க பேங்க. அந்த ஊரோட தொழிலே வெள்ளத்தையும் சுத்தமான தேனையும் வெளிநாடுகள்ல ஏற்றுமதி பண்ணி கோடியில சம்பாரிச்சிட்டு இருக்கானுங்க. இங்கதான் நமக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட், அந்த ஊருக்குள்ள பிரச்சனைங்கிற ஒண்ணு நடக்கவே நடக்காது. அதனால வாரத்துல ஒருக்க மட்டும்தான் அந்த ஊருக்குள்ள போலீஸ்காரனே வருவான். ஏற்கனவே எல்லாத்தையும் பக்காவா ஒரு பிளான் போட்டுட்டேன். நான் தான் இந்த கதையோட ராஜமௌலினா, நீ தாண்டா இதுல பிரபாஸ்னு ரெண்டுக்கு போனா பிட்ட போட்டு இப்ப தேவாவையும் கூட சேர்த்துட்டானுங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்தை விட்டு டிராவல் பண்ணி அந்த தனபால் கிராமத்துக்கு வராங்க. இந்த ஊர் தலைவியோட பேரு வசுதா. பக்கத்துல இன்னொரு ஆள் நல்லா வெறப்பா உட்கார்ந்து இருக்காரு இல்லையா, அவரு ஜமீன்தார். உண்மையை சொல்ல போனா ஜமீன்தாரோட சின்ன வீட்டு பொண்டாட்டிக்கு பிறந்தவங்க தான் இந்த வசுதா. அதனாலயோ என்னமோ ஜமீன்தாருக்கும் வசுதாவுக்கும் பெருசா ஒத்து போகாது. உள்ள வந்த ஹீரோவும், இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி எடுக்க போறோம், போன வருஷத்துக்கான சிறந்த கிராமத்துக்கான அவார்டை கூட இந்த கிராமம் வாங்கியிருக்கு. இருந்தாலும் உலக மத்தியில அது இன்னும் பெருசா ரீச் ஆகல. ஆனா நாங்க எடுக்கிற டாக்குமெண்ட்ரியால கண்டிப்பா அது வெளி உலக மக்களுக்கு தெரிய வரும். சரி நல்ல விஷயம் தானே, தாராளமா எடுத்துக்கோங்க. பக்கத்துல இருக்க அல்லக்கை ஜான பார்த்து இவங்க தங்கறதுக்காக ஊருக்குள்ள இருக்க கல்யாண மண்டபத்தை ரெடி பண்ணி கூட. பதிலுக்கு ஹீரோவும், மேடம் கல்யாண மண்டபம்லாம் வேணாம், நாங்க வர வழியில ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தை பார்த்தோம், நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அங்கேயே தங்கிப்போம். உடனே ஜமீன்தார் பாருங்களேன், தட் இஸ் கூல், மை கிராண்ட்பா கட்டிஃபை, யூ தங்கிக்கோ, நோ ப்ராப்ளம். பாத்தீங்களா, இந்த மாதிரிதான் ரணக்கூடுமா ஆங்கிலமே தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறமா ஜான் நம்ம ஆளுங்களை கூட்டிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வரான். அங்க குறிப்பிட்ட ஒரு வகுப்பறைக்கு வந்தவங்க, டாக்குமெண்ட்ரி எடுக்க போற இந்த 30
30 நாளுமே இதே இடத்துல தங்கிக்கோங்க, ஒருவேளை ஏதாவது உதவி தேவைப்பட்டா எனக்கு கால் பண்ணுங்க. இப்ப ஜான் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா ஹீரோவும் தன்னோட பிளான் என்னங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா நாம இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் இது கரெக்டா நேர் திசையில குறுக்க இருக்க ரோட்டை கடந்து சரியா 300 மீட்டருக்கு நாம ஒரு குழிய தோண்டியாகணும். அதுக்கு நமக்கு பப்ளு ஹெல்ப் பண்ணுவான். எப்பவுமே இந்த ஊருக்குள்ள நைட்டு சரியா 9 மணிக்கு ஒரு மிகப்பெரிய கோவில் மணி அடிப்பாங்க. அந்த சவுண்ட் வரக்கூடிய அதே டைம்ல நாம சின்ன சின்னதா வெடிகுண்ட தரையில வச்சு வெடிக்க வைக்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 மீட்டருக்காச்சும் நம்ம குழிய தோண்டியாகணும். அப்படின்னா மட்டும்தான் 30 நாளைக்குள்ள குழிய முழுசா தோண்டி முடிச்சுட்டு பேங்க்ல ஓட்டையை போட்டு உள்ள இருக்கிற ஒட்டுமொத்த பணத்தையும் ஆட்டையை போட முடியும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம தோண்டி எடுக்கக்கூடிய மண்ணெல்லாம் கண்டிப்பா இந்த பள்ளிக்கூடத்திலேயே வச்சிருக்க முடியாது. சோ அது எல்லாத்தையும் வேதா மூலமா பக்கத்துல இருக்க ஆத்துக்குள்ள மண்ணை கரைச்சிடலாம். உடனே போதக்கை ஜாக்கு, அப்புறம் எதுக்குப்பா வெயிட்டிங், வாங்கப்பா உடனே வேலைய ஆரம்பிக்கலாம். அட அவசரப்படாத, நம்ம பண்ண போறது திருட்டு வேலை. அதனால நாம ஒரு 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணியாகணும். ஒண்ணு, நம்மளோட உண்மையான பேர் இங்க இருக்க யாருக்கும் தெரியாது, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும். போலியான ஐடி கார்டை கூட நான் உங்களுக்காக உருவாக்கி இருக்கேன். ரெண்டாவது, நம்ம ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரட்டான கோட் வேர்ட்ஸை இந்த பேப்பர்ல வச்சிருக்கேன். எமர்ஜென்சி டைம்ல மட்டும் தான் நீங்க இதை யூஸ் பண்ணியாகணும். முக்கியமான இன்னொன்னு, வாக்கி டாக்கியில ஒருத்தர் இன்னொருத்தர் பேரை சொல்லக்கூடாது. ஏபிசிடின்னு ஒரு சின்ன லெட்டர்ஸை மட்டும் தான் நம்மளோட அடையாளமா வச்சுக்கணும். இந்த மாதிரி பக்காவா பிளான போட்டுட்டு அடுத்த நாள் காலையில இந்த ஊர் மக்கள் நம்ம ஆளுங்க நிஜமாவே டாக்குமெண்ட்ரி தான் எடுக்க வந்திருக்காங்க நம்பணும் இல்லையா, அதுக்காக சும்மா ஒரு பேருக்கு 2-3 ஆட்கள் கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க. மறுபடியும் நைட் ஆகுது. குழி தோன்ற வேலையை ஆரம்பிக்கலான்னு கடவுள்கிட்ட பூஜையை போடுவானுங்க. அப்ப தேவாவை பாருங்க, தீபத்தோட பக்கத்துல வருவான். ஒரு நிமிஷம் பப்ளுவுக்கு அள்ளு விட்டுரும். அரே பகவான், எங்கடா போயிட்டு இருக்கேன் முட்டா பீசு, உனக்கெல்லாம் மண்டையில வெறும் மசால் மட்டும் தான் இருக்குதா, பைத்தியக்கார் முன்னாடி பாடுறா, அங்க ஃபுல்லா வெடிகுண்டா இருக்குது, தம்ம தோண்டி கங்கு பட்டா கூட நமக்கு சங்குன்னு காதுல ரத்தம் வர அளவுக்கு திட்டி முடிச்சுட்டு நைட்டு சரியா 9 மணிக்கு மணி அடிப்பாங்க இல்லையா, சோ அத நோட்ட வர்றதுக்காக நம்ம தேவா வெளியில வந்துட்டான். கரெக்டா 2-3 டைம் மணி அடிக்கக்கூடிய அதே டைம்ல இவன் வாக்கி டாக்கியில சிக்னல் கொடுக்க இந்த பக்கத்துல நம்ம ஆளுங்களும் வெடிகுண்ட தரையில வெடிக்க வச்சு பொறுமையா குழிய தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா காலையில விடியுது. இந்த ஊருக்குள்ள இருக்க பேங்க் இருக்கு இல்லையா, அங்க இருக்க மேனேஜரை இன்டர்வியூ எடுக்க வந்திருப்பான். அப்ப ஆளு ஜம்முன்னு ஒரு பொண்ணு கையில காஃபியோட வரா. பப்ளு வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம, அட இந்த காஃபி குடுக்குற பொண்ணு கூட அழகா தான் இருக்கிறா, ஏமா நீ வேணா இன்டர்வியூ கொடுக்குறியா, யோ என்ன பார்த்தா காஃபி குடுக்குற பொண்ணு மாதிரியா இருக்கு, நானும் இந்த பேங்க்ல சீனியர் அக்கௌண்டன்டா தான் வேலை பாக்குறேன். பதிலுக்கு ஹீரோவும், ஐயோ மேடம் எங்க டீம் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். இப்ப ஓரளவுக்கு அந்த பொண்ணு அமைதியாகிறாங்க. கூடவே இந்த அம்மா தான் நம்ம கதையோட ஹீரோயின். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இவங்க தங்கி இருக்க வகுப்பறைக்குள்ள நடக்கிற எதுவுமே வெளியில தெரியக்கூடாதுன்னு ஜன்னல் கதவுன்னு எல்லாத்தையுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லா அடைச்சு வச்சிட்டு இருக்கானுங்க. அப்ப கரெக்டா ஒரு குட்டி பொண்ணை கூட்டிக்கிட்டு ஹீரோயின் நடந்து வருவாங்க. உடனே பப்ளு, போன முறை தான் ஏதோ எசுக்கு பசுக்கா பேசிட்டோமே, இப்ப ஒழுங்கா பேசலான்னு, மேடம் இது உங்க குழந்தையா, உங்க சாயலையே இல்ல, அட உங்க ஒப்பத்தாம உன, ஏடா என்ன பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. பதிலுக்கு ஹீரோவும், ஏன் மேடம் மாப்பிள்ள கிடைக்கலையா என்ன, கூட இருக்க குட்டி பொண்ணை பாருங்களேன், மாப்பிள்ள கிடைச்சாலும் அவளால கல்யாணம் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஊருக்கு ஒரு சின்ன வேலைக்காக வந்த மோகன் சார இந்த அம்மா மனசார காதலிச்சாங்க. ஆனா அவன் இந்த ஊரை விட்டு வா, நம்ம 2 பேரும் வெளியில ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு போனவன் பாதியில நம்ம ஹீரோனை கழட்டி விட்டுட்டு அவளோட நகையை மட்டும் ஆட்டையை போட்டு போயிட்டான். அன்னையில இருந்து இந்த அம்மா ஒருதலை கிளியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கோவத்துல ஹீரோனும் அந்த குட்டி பொண்ணு கூட சண்டை போட உடனே ஹீரோவும், இந்த பாருங்க உங்களை ஏமாத்திரி போட ஒரு ஆளு, அவனுக்காக நீங்க எதுக்காக சண்டை போறீங்க, இந்த மாதிரி லைட்டா கேரிங்கா பேசும்போது ஹீரோவை லைட்டா நம்ம ஹீரோனுக்கு பிடிக்குது. அன்னைக்கு நைட்டு திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட குட்டி பொண்ணு கிட்ட ஹீரோ பத்தி பேசும்போது அவ சும்மா கிடையாது, என்னக்கா புதுசா வந்திருக்க அங்கிளை பத்தி பேசிட்டு இருக்க, ஒருவேளை மோகன் சார் மாதிரி இப்ப அவரையும் இழுத்துட்டு ஓட போறியா, அடி பாவி இது என்ன வாயா வாலியா, பாரபட்சமே இல்லாம என்ன இந்த அளவுக்கு கழுவி ஊத்திட்டு இருக்க. கட் பண்ணா இதே டைம்ல நம்ம ஆளுங்க பிளான் போட்ட மாதிரி ஒவ்வொரு நாளுமே குழிய தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இதுலயே ஒரு 6 நாள் கிட்ட போயிடுச்சு. மறுபடியும் காலையில விடுது. சரி இந்த ஊருக்குள்ள இருக்க வெள்ளம் தயாரிக்கக்கூடிய கம்பெனி இருக்கு இல்லையா, அத ஒரு டாக்குமெண்ட்ரியா எடுக்கலான்னு கம்பெனிக்குள்ள போக பார்த்தா உள்ள வந்த ஊர் தலைவியான வசுதாவும் ஜானும் தடுக்கிறாங்க. இங்க பார் தம்பி, இந்த ஊரை பத்தி நீ என்ன வேணா வீடியோ போட்டுக்கோ, அத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா கம்பெனிக்குள்ள வீடியோ எடுக்கிறதுக்கான அனுமதி இல்ல, ஏன்னா எங்களோட தொழில் ரகசியங்களை மத்தாளுங்க தெரிஞ்சுக்க கூடாதுப்பா. சரி இவங்க சொல்றதும் சரியாதான் இருக்குன்னு இங்க இருந்து மறுபடியும் பேங்குக்கு வராங்க. ஒரு சின்ன சந்தேகத்துல ஹீரோனை பார்த்த, ஆமா ஊருக்குள்ள இவ்ளோ பெரிய பேங்க கட்டி வச்சிருக்கீங்க, ஆனா அதுக்கேத்த மாதிரி பேங்க்ல பணம் இருக்கா, சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினும், யோ எங்க பேங்க பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, எங்க வசுதா அம்மா பண்ணக்கூடிய ஏற்றுமதி பொருளுக்கான எல்லா பணமும் இந்த பேங்கோட அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து விழும், லட்சம் இல்ல கோடிகள்ல இந்த பேங்க்ல பணம் இருக்கு. இதை கேட்டதுமே நம்ம ஆளுங்க 4 பேர் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பிறகுது. அதுக்கப்புறமா வெளியில வந்தவனுங்க ஊர்க்கார ஆளை பார்த்து, ஐயா இந்த ஊர்ல உனக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா அவன் வசுதாங்கிறான். எது புரியல எனக்கு, தம்பே தப்பாக்குப்பா வீடியோ போட்டாதீங்கப்பா, நான் சொன்னது அந்த வசுதா அம்மாவோட ஆட்சி பிடிக்கும்னு சொன்னேன், ரொம்ப ரொம்ப தங்கமான மனுஷின்னு உருட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஜமீன்தார் கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க. தலைவரோட ஆங்கிலத்தை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, ஏ தம்பி தட்டு பெல்லு
எங்க தாத்தா கட்டி மீ தான் அடுத்த பஞ்சாயத்து தலைவர்னு தலைவன் 2க்கு 3 அடிச்சு விட்டுட்டு இருக்காரு. அன்னைக்கான வேலையை முடிச்சிட்டு நம்ம ஆளுங்க ஒரு இடத்துல சோர்ந்து போய் உட்கார்ந்து இருப்பானுங்க. அப்ப கரெக்டா உள்ள வந்த ஜான், அஞ்சலி இதுல 15 இருக்கு, சேஃபா பேங்க்ல வச்சிருந்து பேக கொடுக்கும் போது உள்ள இருந்து பணக்கட்டா விழுது. பணத்தை பார்த்ததுமே நம்ம ஆளுங்களுக்கு ஆசை அதிகமாகுது. கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. வெளியில வந்த தேவா மணிக்கொண்ட நோட்டை விட்டுட்டு பள்ளிக்கூடத்துல இருக்க நம்ம ஆளுங்களுக்கு சிக்னல் காட்டிட்டு வெடியவும் வெடிக்க வச்சுட்டு திரும்ப பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்க நேரத்துல கரெக்டா வழியில போலீஸ்கார மொட்டை வரான். டேய் தம்பி, இந்த டைம்ல எங்க போயிட்டு இருக்க? ஐயா, இந்த ஊரோட அழக பார்த்து போட்டோ எடுக்கலான்னு நைட்ல வெளியில வந்தேன். அப்படியா, போட்டோ எடுத்துட்டியா? எங்க காட்டு. மன்னிச்சிடுங்க, நைட்ல பெருசா லைட்டிங் இல்லல்ல, அதனால போட்டோவே எடுக்கல. உன்னை பார்த்தாவே சந்தேகமா இருக்கு, நீ வண்டியில ஏறு, நானே உன்னை டிராப் பண்றேன்னு போலீஸ்காரன் கூட்டிட்டு போகும்போது இவங்கிட்ட வாக்கி டாக்கி இருக்கும்ல, சோ மத்த ஆளுங்களை அலர்ட் பண்ணலான்னு அனுஷ்கா அன்சிகான்னு ஏதோ ஒரு பிரச்சனைங்கிற மாதிரி வார்னிங் கொடுப்பான். நல்ல வேலை இவன் பேசுற விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஆளுங்களும் போலீஸ்காரன் உள்ள வரக்கூடிய அதே டைம்ல சந்தேகம் வராத மாதிரி குழிய தோண்டி இருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு மேல டேபிள போட்டு சுத்தபத்தமா தொடச்சு வச்சிருக்கானுங்க. என்னடா உங்கள 4 பேர் இருப்பீங்களே, இங்க 3 பேர் தான் இருக்கீங்க, இன்னொருத்த எங்க? அப்ப கையில இருக்க தம்மும் தடுமாறி கீழே விழுது. என்னடான்னு பார்த்தா டேபிளுக்கு அடியில குழி இருக்கும்ல, அங்கதான் நம்ம 4வது ஆளான ஜாக் இருக்கிறான். சத்தம் போட்டா மாட்டி போன்னு மூச்சு கூட விடாம உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப வந்த போலீஸும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அடுத்த நாள் காலையில விடியுது. வழக்கம் போல டாக்குமெண்ட்ரி எடுக்கலான்னு நம்ம ஆளுங்க கார்ல போகும்போது வழியில ஹீரோனை கவனிக்கிறான். தேவா வண்டியை ஸ்லோ பண்ணு, இவன் அந்த பேங்க்ல வேலை பாக்குறால, இவ்வளவு உசார் பண்ணா கண்டிப்பா பணத்தை எடுக்கிறது ஈஸி ஆயிடும். மிஸ் அஞ்சலி எங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க? வாங்களே, நானே உங்களை பேங்க்ல டிராப் பண்றேன். அட அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க, ஊருக்காரங்க எசக்கு பசக்க ஏதாவது பேசுவாங்க. டே தேவா, நீ வண்டி எடுத்துட்டு போ, நான் அவ கூட பேசிட்டு வரேன்னு பொறுமையா நடந்து பக்கத்துல வந்தவன். ஏன் மேடம், நீங்க ஒரு சீனியர் அக்கௌண்டன்டா, இந்த வயசுலயே பேங்க்ல வேலை பாக்குறீங்க, அப்படி இருக்கும்போது ஊர் என்ன சொல்லுவாங்க, மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு நீங்க எதுக்காக கவலைப்படணும்? உங்களுக்கு பிடிச்சத நீங்க பண்ணுங்க. சரியான விஷயத்த பண்ணும்போது கண்டிப்பா உங்களை தப்பா பேசின வாய் கூட மறுபடியும் உங்களை பத்தி தப்பா நினைக்க மாட்டாங்க. மறுபடியும் ஹீரோவோட வார்த்தையில மயங்கி போன நம்பாலு திரும்ப வீட்டுக்கு வந்ததுமே குட்டி பொண்ணுகிட்ட ஹீரோ சொன்ன அதே வார்த்தைய திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் கிடையாது, குட்டி பொண்ணுகிட்ட நம்ம ஹீரோவோட போலி பேரான மஞ்சுநாத் இருக்கு இல்லையா, அத Facebookல தேடி கண்டுபிடி, ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கலான்னு இவ ஒரு பக்கத்துல தேட ஆரம்பிக்கிறா. கட் பண்ணா காலையில விடியுது. வழக்கம் போல நம்ம தேவா வீடியோ எடுத்துட்டு இருப்பான். அப்ப சடனா உள்ள வந்த ஹீரோனும், ஏண்டா உன் ஃப்ரெண்டு அதான் அந்த வேதா, அவன் எங்க இருந்தாலும் சரி முதல்ல அவனை குளத்துக்கிட்ட வந்து என்ன பாக்க சொல்லு. உடனே குடு குடுன்னு தூக்கத்துல இருக்க ஹீரோ கிட்ட ஓடி வந்தவ, டே மச்சான், ஏதோ ஒரு வகையில நம்ம பிளான் லீக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டேய் காலையில என்னடா புலம்பிட்டு இருக்க? ஐயோ நான் புலம்பல, அந்த அஞ்சலி இருக்கால என்கிட்ட உன்னோட போலியான பேரை கேட்காம வேதாவை நான் உடனே பார்த்து பேசியாகணும்னு உன்னோட உண்மையான பேரை கேட்டா. உடனே பயந்து போன ஹீரோ இந்த இடத்த விட்டு குளத்தங்கரைக்கு வரான். அதே டைம்ல அங்க வந்த ஹீரோயினும், ஏப்பா உன்னோட பேரு வேதா தானே, எதுக்காக என்கிட்ட பேரை மாத்தி சொன்ன? உண்மையாவே இந்த ஊருக்குள்ள டாக்குமெண்ட்ரி எடுக்க தான் வந்தீங்களா? இப்ப ஹீரோயின் பேசுற விஷயத்த வச்சு கண்டிப்பா இவளுக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க தில்லாலங்கடி வேலை எதுவுமே தெரியாது போலன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அட என்ன அஞ்சலி, ஒரு ஆளுக்கு 2 பேர் இருக்க கூடாதா? நான் சினிமா ஃபீல்டுல இருந்த வரைக்கும் என்னோட பேரு வேதா, ஆனா இது ஒரு டாக்குமெண்ட்ரி ஆச்சே, அதனாலதான் ஒரு புது ஆரம்பமா இருக்கட்டும்னு என்னோட பேரை மாத்திக்கிட்டேன், மத்தபடி எதுவும் கிடையாது. அப்படின்னா அதை என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, உன்னோட போலியான பேரு அதான் அந்த மஞ்சுநாத் இருக்குல்ல, அத Facebookல தேடி பார்த்தேன். அப்பதான் ஒரு டைரக்டரோட போட்டோவுக்கு பின்னாடி உன் போட்டோவை பார்த்தேன். இப்படி பேசிட்டு கோவமா போகும்போது ஹீரோவும் கேட்பான், எதுக்காக Facebookல என்னோட பேரை தேடினேன்னு. ஆரம்பத்துல கோவமா இருந்த ஹீரோயின் இப்ப சிரிச்சுக்கிட்டே ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட குடுக்கிறதுக்கு தானே பக்கத்துல இருக்கிற குளத்து தண்ணியை விட அளவுக்கு அதிகமா ஜொல்ல ஊத்திட்டு அங்க இருந்து கிளம்புறா. அப்புறம் என்ன, ஒன்னா ஜூஸ் குடிக்கிறது, விடிய விடிய போன் பேசுறது, சோளக்காட்டுக்குள்ள கண்ணாமூச்சி விளையாடுறதுன்னு காதல் மோகத்துல பயபொல்லிங்க சுத்திட்டு இருக்காடுங்க. இந்த ஊருக்கு பணத்தை கொள்ளையடிக்க வந்த ஹீரோ இப்ப ஹீரோனோட மனசையும் கொள்ளையடிச்சுட்டான். இப்படியே கிட்டத்தட்ட 16 நாட்கள் போயிடுச்சு. வழக்கம் போல காலையில ஷூட்டிங் எடுக்கும் போது ஒரு அம்மா கையில போட்டோவோட, தம்பி இது என்னோட பையன் பாபு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட புள்ள சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டான், நீங்க எடுக்கிற டாக்குமெண்ட்ரியில இந்த வீடியோவை சேர்த்து போடுங்க, அட்லீஸ்ட் இதை பார்த்தா வச்சோம் என் பையன் என்கிட்ட திரும்ப வருவான்னு கதை எழுதிட்டு இருக்காங்க. கட் பண்ணா மறுபடியும் நைட் ஆகுது. பப்ளோ பாருங்க, ஒவ்வொரு நாளா பாம் வச்சிட்டு இருந்தா என்னைக்கு இந்த குழிய தோண்டி முடிக்கிறதுன்னு ஒரே இடத்துல 2 பாம்ப வச்சு விட்டான். ஆனா பாருங்க, ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த இந்த பைத்தியக்காரன் சொல்லவே இல்ல. கரெக்டா 9 மணி ஆகுது, பெல்லும் அடிக்குது. இவங்களும் வெடிகுண்டுக்கான பட்டன் அழுத்துறாங்க. ஆனா இந்த முறை வெடிக்கும் போது படு பயங்கரமா தரையும் அதிருது. இந்த ஊருக்குள்ள வச்சிருந்த மணிகுண்டு இருக்கு இல்லையா, அதுவும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா விரிசல் விட்டுட்டு இருக்கு. டே பப்ளோ, எதுவும் பிரச்சனையா? மருந்தோட அளவு அதிகப்படுத்தினான்னு கேட்டா அப்பவும் இந்த பயபுள்ள உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு வேகமா ஹீரோவும் வெளியில வரும்போது ஊருக்கு நடுவுல இருந்த மணிகுண்டு இருக்கு இல்லையா, அது வெடிகுண்டோட அதிர்வால மொத்தமா இடிஞ்சே விழுந்துருச்சு. உடனே ஊர் தலைவியான வசுதா வீட்டுல ஒரு பஞ்சாயத்தை போடுறாங்க. அப்ப இந்த மணி அடிக்கிற ஆள் உள்ள போந்து, அம்மா மணிகுண்டு கீழே விழக்கூடிய அதே டைம்ல நான் ஒரு சின்ன வெடிப்பு சத்தத்தை கேட்டேன். ஒருவேளை தண்ணி டேங்க்ல இருந்து பைப் லைனை உங்க வீட்டு வழியா ஏரியோட கனெக்ட் பண்ணிருக்கீங்கல்ல, அது மூலமா கூட மணிகுண்டு உடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதான் சாக்கடை ஜமீன்தாரும், வசுதா ஊர் மக்கள் சொன்னது கேட்டதில்ல, நீ மண்ணுக்குள்ள தோண்டி வச்சிருக்க கூடிய அந்த பைப் லைனை நீயாவே திரும்ப வெளியில எடுத்துற, அப்படின்னா மட்டும்தான் மறுபடியும் மணிக்குண்டா அங்க கட்ட முடியும். ஆனா பாருங்க, வசுதாவுக்கு அதுல விருப்பம் இல்ல. இப்ப நைட் ஆயிடுச்சு, எதா இருந்தாலும் தெளிவா இன்னொரு நாள் பேசிக்கலான்னு மொத்த மக்களையும் அங்க இருந்து அனுப்பிட்டாங்க. திரும்ப பள்ளிக்கூடத்துக்கு வந்த ஹீரோ பப்ளு பண்ண விஷயம் தெரிஞ்சு
அவனை சர மரியா திட்டிட்டு இருக்கான். அட விடுங்க பையா, அடுத்த முறை நான் வெடிமருந்தோட அளவை கம்மி பண்றேன். டே முட்டாள், மணிகுண்டே உடைஞ்சு போச்ச, இதுக்கப்புறம் எப்படா நீ டெய்லி வெடி வைக்க முடியும்? இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட எல்லாம் வீணா போயிடுச்சுன்னு மொத்த பேருமே குழப்பத்துல இருக்கும் போது கரெக்டா குழிக்குள்ள இருந்து நம்ம போதகை ஜாக்கு வெளியில வரான். ஏப்பா எதுக்கு சண்டை போறீங்க? நான் குழிய ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன். நாம இனிமே வெடி வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா லாஸ்டா வச்ச வெடியால பேங்கோட சுவர்களையே உடைச்சிட்டோம்பா. நான் பார்த்தனே, உள்ள ஃபுல்லா கட்டுக்கட்டா பணம் இருக்குது. ஆத்தே, இந்த அரபோத நாய் உண்மையை சொல்றானா பொய்ய சொல்றானான்னு தெரியாம அவசர அவசரமா மொத்த பேரும் குழியோட மறுபக்கத்துக்கு வந்து பார்த்தா நம்ம போதகை ஜாக் சொன்ன மாதிரி அந்த இடத்துல பணம் இல்ல. அதுக்கு பதிலா எக்கச்சக்கமான மனுஷங்களோட மண்டவோடு இருக்கு. கூடவே அந்த இடம் ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்கு. நடக்கிற எதுவும் புரியாம பயத்தோட ஹீரோவும் தான் கையில இருக்க மேப்பை பார்க்கும்போது, டேய் பேங்க விட்டு ஒரு 10-15 அடி தள்ளி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். என்னோட கணிப்பு சரியா இருந்தா நாம இப்ப இருக்கக்கூடியது வசந்தாவோட வீட்டுக்கு கீழே இருக்க அண்டர் கிரவுண்ட்ல. சரி, நீ சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனா எதுக்காக இவ்வளவு இறந்து போன மண்டவோடெல்லாம் எங்க கிடக்குது? அப்பதான் டக்குனு எவனோ ஒருத்தன் இருமக்கூடிய சத்தம் கேக்குது. முன்னாடி சீன்ல ஒரு அம்மா ஒரு போட்டோவை காட்டி இவன் என்னோட பையன் பாபுன்னு சொல்லி பேசிருப்பாங்க இல்லையா, அந்த தொலைஞ்சு போன பாபு தான் இங்க அடிபட்டு கிடக்குறான். டே தம்பி, யாரா நீ? எப்படி இங்க வந்த? உனக்கு தெரியுமா உங்க அம்மா உன்ன தேடிட்டு இருக்காங்க. பதிலுக்கு பாபுவும், அண்ணா நீங்க யாரு என்னங்கிற எதுவும் எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த வசுதா நல்லவ மட்டும் கிடையாது. இந்த ஊருக்குள்ள இருந்து வெள்ளத்தையும் தேனையும் மட்டுமே இவங்க ஏற்றுமதி பண்ணல. பல வருஷங்களுக்கு முன்னாடி வசுதாவோட அப்பா ஜமீன்தாருக்கு பொண்ணு விளையக்கூடிய பூமியவும் வசுதாவோட பேர்ல ஒரு பொட்டல் காட்டையும் எழுதி வச்சாரு. ஆனா அப்பா உங்களுக்கு தெரியாது, அந்த பொட்டல் காட்டுக்குள்ள இருந்தது குவாராக்ஸ் சொல்லப்படக்கூடிய ஒரு விலைமதிப்பான கல்ல. இத வசுதா தெரிஞ்சுக்கிட்டதுமே வெள்ளத்தை ஏற்றுமதி பண்றேங்கிற பேர்ல விலைமதிப்பான கற்களை வெள்ளத்தோட கலந்து வெளிநாடுகளுக்கு விற்பனை பண்ண ஆரம்பிச்சா இந்த கிராமத்தோட பேரும் புகழும் அதிகமானதால முன்ன விட இன்னும் அதிகமான கற்களை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கா. சட்டப்படி இது ரொம்ப தப்பு. அதனாலேயே வசுதாவை பத்தின உண்மைகள் யாருக்கெல்லாம் தெரிய வருதோ அவங்க எல்லாரையும் கொலை பண்ணிடுவா. லாஸ்டா எனக்கும் அவளை பத்தி தெரிஞ்சு போச்சு. அதான் என்ன இங்க வந்து அடைச்சு வச்சுட்டாங்க. அட பாவீங்களா, ஊருக்குள்ள நல்ல மாதிரி வேஷம் போட்டிருக்க வசுதா தான் இது எல்லாத்துக்கும் காரணமானு 4 பேரும் வாய பொழுகிறானுங்க. அப்ப யாரோ அண்டர் கிரவுண்ட்குள்ள வர மாதிரி தெரியுது. பாபு நம்ம ஆளுங்க 4 பேரையும் ஒளிய சொல்லிடுவான். இப்ப உள்ள வரக்கூடிய வசுதாவையும் ஜானியும் பார்த்தவன் இந்த ஊருக்குள்ள தொலைஞ்சு போகக்கூடிய ஒவ்வொரு ஆளுங்களையும் நீங்க தான் கொலை பண்ணீங்கிற உண்மை இன்னைக்கு தெரியலனாலும் கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் இந்த மக்களுக்கு அது தெரிய வரும். எழுதி வச்சுக்கோங்க, நான் உங்க கையில இறந்து போனாலும் சரி, கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு முன்னாடி 4 பேர் வருவாங்க. ஆனா வசுதாவை பாருங்களேன், இவன் பேசின எதையுமே பெருசா கண்டுக்கல. கழுத்தோட கத்தி இறக்கி அவனோட கதையை முடிச்சுட்டா. இவளோட உண்மையான சுயரூபத்தை பார்த்து பயந்து போனவனுங்க பணமும் வேணாம் ஒண்ணு வேணாம், இதுக்கப்புறம் குழி தோண்ட முடியாதுன்னு நைட்டோட நைட்டா பெட்டி படிக்கலாம் பேக் பண்ணிக்கிட்டு வெளியில கிளம்ப பாப்பானுங்க. அப்ப கரெக்டா உள்ள வந்த ஜான், தம்பி எங்க போறீங்க? வசுதாமா போறதுக்கு முன்னாடி உங்களை விருந்துக்காக சாப்பிட கூப்பிட்டாங்க. ஒண்ணுமே நடக்காத மாதிரி நம்ம ஆளுங்க பயத்தோடயே பொறுமையா சாப்பிட போகும்போது வசுதாவை பாருங்களேன், தம்பி வேதா என்னப்பா டாக்குமெண்ட்ரி எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு ஹீரோவோட உண்மையான பேரை சொல்லி பேசுவா. ஒரு நிமிஷம் நம்ம ஆளுங்களுக்கு அல்லு விட்டுரும். ஏண்டா உங்களோட உண்மையான அடையாளத்தை மறைச்சு நீங்க டாக்குமெண்ட்ரி எடுக்க வந்தா எனக்கு உங்களை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறியா? இந்த பாரு, ஊருக்குள்ள நீ என்ன வேணா பண்ணிக்கோ, அதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஒண்ணு, என் கம்பெனிக்குள்ள நடக்கக்கூடிய ரகசியங்கள் இக்காரணத்தை கொண்டு வெளியில போக கூடாது. இந்த மாதிரி லைட்டா மிரட்டுற மாதிரியே அந்த அம்மா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சிட்டு வெளியில வரும்போது, இந்த பாரா அந்த வசுதாவுக்கு நம்மளோட உண்மையான பேரு நம்ம வீட்டு அட்ரஸ் கூட ரொம்ப நல்லா தெரியும். இப்ப நம்ம இங்க இருந்து கிளம்பினாலும் கூட கண்டிப்பா அவனோட அண்டர் கிரவுண்ட்ல பண்ணி வச்சிருக்க கொலையெல்லாம் பார்த்ததால என்னைக்காச்சும் ஒரு நாள் அவன் நம்மள தேடி வந்து கொல்லுவா. ஒரு நிமிஷம் அமைதியான ஹீரோவும், இல்ல அவளுக்கு என்னமோ நம்ம அண்டர் கிரவுண்ட செக் பண்ண விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது தெரிஞ்சிருந்தா இப்பவே நம்மள என்ன வேணா பண்ணிருக்கலாமே. என் கணிப்பு சரியா இருந்தா அவளுக்கு நம்மளோட உண்மையான ஐடென்டிட்டி மட்டும் தான் தெரியும். நம்ம டாக்குமெண்ட்ரி எடுக்கிறது அவளுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா அவ கம்பெனிக்குள்ள வீடியோ எடுக்க கூடாது, அது சம்பந்தப்பட்ட எதையுமே நம்ம டாக்குமெண்ட்ரியில சொல்லக்கூடாதுன்னு ஆசைப்படுறா. மத்தபடி எல்லாமே சேஃப் தான். அதனால நம்ம தோண்டி வச்சிருக்க குழி இருக்குல்ல, அதை மறுபடியும் மூடி வச்சுட்டு திரும்ப இந்த இடத்தை விட்டு கிளம்பிடலாம். உடனே கூட இருக்க பப்ளுவை பாருங்களேன், யோ எனக்குலாம் இதுல சுத்தமா உடன்பாடே கிடையாது. வா இஷ்டத்துக்கு குழிய தோண்டுங்கிற மூடுங்கிற, இப்பெல்லாம் அந்த வசுதாவை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு. அதனால நேரடியா நான் போலீஸ் கிட்ட போறேன். வசுதா பண்ண கொலையவும் நாம பண்ண பார்த்த குற்றத்தையும் சொல்லி நான் சரண்டர் ஆக போறேன். ஓ அப்படியா, போங்க சார் போங்க. ஏண்டா இவ்வளவு பணத்தை சம்பாரிச்சு வச்சிருக்க கூடிய வசுதா போலீஸையும் கைக்குள்ள வச்சிருப்பாங்கிற சின்ன அறிவு கூட உனக்கு இல்ல? அட ஆமால, ஹீரோ சொல்றதும் ஓரளவுக்கு உண்மைதாங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு வேற வழி இல்லாம தோண்டப்பட்ட குழிய மறுபடியும் மூடிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோனுக்கு மெசேஜ் பண்ணி குளத்துக்கிட்ட வர வைக்கிறான். என்னாச்சுடா உனக்கு, ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? அஞ்சலி, என் லைஃப்ல என்ன நடக்குதுன்னே புரியல. ஒவ்வொரு முறையும் நான் தோத்துக்கிட்டே இருக்கேன். மறுபடியும் ட்ரை பண்றேன், ஆனா மறுபடியும் நான் ஆரம்பிச்ச இடத்துக்கு தான் வரேன். இந்த பாரு, தண்ணியோட மகிமை என்ன தெரியுமா? எப்பேற்பட்ட பாறையா இருந்தாலும் கூட அதோட வேகத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாறையே நொறுங்கத்தான் செய்யும். அதே மாதிரியே நீ தோத்து போயிட்டு இருக்க அப்படின்னா முன்ன விட இன்னும் வேகமா ஓட. உனக்கு முன்னாடி இருக்க
என்ன ஒரு தடைகளா இருந்தாலும் சரி அதையெல்லாம் அவன் தன்னம்பிக்கையால உடைச்சு தள்ளிட்டு போயிட்டே இரு. கட் பண்ணா காலையில விடியுது. நம்ம மொட்டை போலீஸ் இருக்கான் இல்லையா, அவன் காலையில ஒரு சின்ன ரவுண்ட்ஸுக்காக வெளியில போகும்போது ஆத்தங்கரையில நம்ம தேவா அடிக்கடி மண்ணை கொண்டு வந்து கொட்டுவான் இல்லையா, அந்த விஷயத்த கவனிக்கிறான். ஒரு வித்தியாசமான ஏதோ ஒரு பீஸ் கிடக்குதுன்னு செக் பண்ணி பார்த்தா அது ஒரு வெடிகுண்டோட பீஸுங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். இந்த ஊருக்குள்ள புதுசா வந்த ஆளுங்க யாரு, நம்ம ஹீரோவோட கேங் மட்டும்தான். சோ சந்தேகம் இப்ப இவங்க பக்கமா திரும்புது. கட் பண்ண அடுத்து ஊருக்குள்ள இருக்க வசுதாவும் ஜமீன்தாரும் மறுபடியும் இடிஞ்சு விழுந்த மடிய அதே இடத்துல கட்டலாங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த இடத்தோட அடிப்பகுதியில பைப் லைன் போயிட்டு இருக்கு இல்லையா, அதனால என்ன பண்ணாலும் அது இடிச்சுதான் விழுன்னு பேசிட்டு இருப்பாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் டக்குனு ஹீரோவுக்கு ஒரு ஐடியா. தேவாவை கூட்டிட்டு தனியா வந்தவன், டேய் நமக்கு ஒரு செம்ம பிளான் மாட்டி இருக்கு தெரியுமா, அவங்க சொன்னதை தெளிவா கேட்டியா, ஊரோட மையப்பகுதியில இருக்க தண்ணி டேங்க்ல இருந்து ஒரு பைப் லைனை வசுதா இங்க இருக்க பேங்கோட அடிப்பக்கம் வழியா பேங்கோட கனெக்ட் பண்ணி அதை ஏரியில ஜாயின் பண்ணிருக்கா. அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு குழிய தோண்ட வேண்டிய அவசியமே கிடையாது. கரெக்டா பேங்க் கடியில இருக்க அந்த பைப் லைனை உடைச்சு உள்ள போனா மட்டும் போதும், பேங்க்ல இருக்க பணத்தை எல்லாம் ஆட்டைய போட்டுட்டு ரொம்ப அசல்ட்டா எஸ்கேப் ஆயிடலாம்டா. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே இந்த ஜாக் இருக்கா இல்லையா, அவனை நம்ம மொட்டை போலீஸ் தூக்கிட்டாங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. உடனே ஸ்டேஷனுக்கு ஓடி வந்தா அங்க ஏற்கனவே ஜமீன்தார் நிக்கிறாரு. யோ டாக்குமெண்ட்ரிக்காக ஆளுங்க வந்திருக்காங்க, அவங்க மேலேயே கைய வைக்கிறியா நீ? சார் நான் சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணிருக்கேன். ஆத்தங்கரையில வெடிகுண்டு மருந்துகளோட பீஸ கண்டுபிடிச்சேன். அப்படியா, எங்க ஷோமி? ஐயா நேத்து காலையில அந்த பீஸ பார்த்தேன், ஆனா மறுபடியும் இன்னைக்கு பார்க்கும்போது அதை காணோம். நோ நோ யூ டோட்டலி போய் சொல்லிட்டு இருக்க மேன். இவங்க எல்லாருமே அப்பாவிங்க. இன்னொரு சிபாரிசுல நீ இவங்களை விடுதலை பண்ணியாகணும். ஆதாரம் இல்லாம போனதால மொட்டை பையன் அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டான். நேரா ஜமீன்தார் வீட்டுக்கு வரும்போது நல்லா ஜம்முன்னு காஃபியை கொடுத்து 1,00,000 பணத்தை கொடுக்கிறாரு. ஐயா எதுக்கு இந்த பணம்? ஆல் ஆஃப் யூ, உங்களால எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் மேன். என்ன ஹெல்ப்? ஒரு ஆளை தூக்கணும். அது வேற யாரும் கிடையாது, வசுதா. ஐயோ கொலையா? யோ எங்களை பார்த்தா என்ன உனக்கு கொலைகார மாதிரியா தெரியுது? அடச்சே, நோ கில் பையா. வசுதாவை நீங்க ஒரு டாக்குமெண்ட்ரியா எடுத்திருக்கீங்கல்ல, அந்த வீடியோவை நீ டெலீட் பண்ணா மட்டும் போதுங்கிறான். சரி அந்த அம்மா மேல இருக்க பொறாமையில தான் இந்த ஆள் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் போலன்னு பணத்தை வாங்கிட்டு வெளியில வந்த ஹீரோ தான் போட்டு வச்சிருக்க அந்த பைப் லைன் பிளான மத்தாளுங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களும் இந்த டீலுக்கு ஓகே சொல்றாங்க. இருந்தாலும் இந்த வேலையை நம்மளால மட்டுமே தனியா பார்க்க முடியாது, நமக்கு இன்னொரு ஆளோட உதவி தேவைன்னு அன்னைக்கு நைட்டு நேரா ஹீரோயின் கிட்ட வந்தவன் அவளை தனியா கூப்பிட்டு ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே உண்மை ஒன்னா சொல்லிட்டு இருக்கான். ஆட கடவுளே, ஆரம்பத்துல அந்த திருட்டு பையன் மோகன் என்ன எப்படி காதலிச்சு ஏமாத்தினானோ அதே மாதிரி மறுபடியும் நான் இன்னொரு திருடனை காதலிச்சிட்டேனா. சரி என்ன பண்றது, காதலிச்சு தொலைஞ்சிட்டேன், அதனாலயே உதவி பண்ணி தொலைறேன்னு ஹீரோயின் இப்ப நம்ம ஆளுங்க கூட ஜாயின் பண்ணிட்டா. இவளோட கையில ஒரு ரிமோட்டை கொடுத்து, இந்த பாரு உன்னோட பேங்க் கடையில ஒரு பைப் லைன் போயிட்டு இருக்கு, இன்னைக்கு நாங்க அதை உடைச்சிட்டு உள்ள வந்துருவோம். ஆனா பேங்கோட லாக்கர் இருக்கக்கூடிய அந்த ஒரு அக்யூரட்டான இடத்துக்கு நீ தான் எங்களுக்கு வழிகாட்டணும். இந்த ரிமோட்டை நீ அந்த பேங்க் லாக்கர் இருக்கக்கூடிய அறைக்குள்ள வந்து பட்டன் அழுத்தினா போதும், என் கையில இருக்க டிவைஸ் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ரிமோட் சிக்னலை ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டா லாக்கர் ரூமுக்கு மேல நான் ஒரு மார்க்க போட்டுருவேன். அதுக்கப்புறம் பணத்தை கொள்ளையடிக்கிறது ரொம்ப ஈஸியா போயிடும். இப்ப ஹீரோயினும் அதே மாதிரியே பண்ணும்போது ஒரு வழியா அக்யூரட்டான மார்க்க போட்டானுங்க. இனிமே வெடிகுண்ட வைக்கிறதுக்கு ஒரு நல்ல நாளை பார்த்தா போதும். ரெண்டு பேருமே ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருக்க நேரத்துல இறந்து போன பாபுவோட அம்மா உட்கார்ந்து இருக்க விஷயத்த ஹீரோ கவனிக்கிறான். இந்த அம்மா கிட்ட உண்மையவும் சொல்ல முடியாது, அதனால பக்கத்துல வந்தவன், அம்மா தொலைஞ்சு போன பையன் கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க, கண்டிப்பா எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் நிம்மதியா வாழ்ந்துட்டு பாரு, நீங்க முதல்ல நல்லா சாப்பிடுங்கன்னு தாங்கிட்ட இருக்க சாப்பாடை கொடுத்துட்டு நல்ல விதமா பேசிட்டு பையன் கிளம்புறான். கட் பண்ணா இதே டைம்ல இந்த அரபோத நாய் ஜாக் இருக்கான் இல்லையா, அந்த பைத்தியக்காரன் சும்மா இல்லாம அந்த வசுதாவோட வீட்டுக்கு கீழே இருக்க அண்டர் கிரவுண்டுக்கு வந்தவன் ஃபுல்லா போதையை போட்டுட்டு கையில இருந்த வாக்கி டாக்கிய அங்கேயே வச்சுட்டு போயிடுவான். கொடுமைக்குன்னு இந்த விஷயத்த அங்க வந்த ஜான் பாத்துட்டான். உடனே வசுதா கிட்ட இன்ஃபார்ம் பண்ண, ஒருவேளை பாபு தான் இந்த வாக்கி டாக்கிய கொண்டு வந்திருப்பானோ, அவ லாஸ்டா சாகிறதுக்கு முன்னாடி என் முன்னாடி 4 பேர் வந்து நிப்பாங்கன்னு சொன்னால, ஒருவேளை அவனோட கூட்டாளிங்க அந்த ஊருக்குள்ளதான் இருப்பாங்க போல. நீ என்ன பண்ண, இன்னைக்கு நைட்டு ஊருக்கு வெளியில மக்களுக்காக ஒரு சின்ன படத்தை ஓட்டி காட்டு. சரி நீ இவனும் அதே மாதிரியே பண்ணும்போது ஊர் மக்கள் ஒரு பக்கத்துல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே வசுதா போன் அடிச்சு, ஆமா படம் பார்க்க இன்னைக்கு யாரெல்லாம் வரல? மேடம் அஞ்சலி, புதுசா ஊருக்கு வந்த அந்த டாக்குமெண்ட்ரி எடுக்கிற ஆளுங்க, அப்புறம் நம்ம ஜமீன்தார். சரிவா முதல்ல அஞ்சலி கிட்ட இருந்து ஆரம்பிக்கலான்னு வாக்கி டாக்கியோட நேரா அந்த புள்ளையோட வீட்டுக்கு வராங்க. என்னம்மா அஞ்சலி, ஊருக்கு வெளியில படம் போட்டிருக்கோம், அதை பார்க்காம இங்க என்ன பண்ணினுங்கிற? அது வந்து எனக்கு உடம்பு சரியில்லைம்மா, அதான் நான் வெளியில கூட போகல. அப்படியா தங்கம், சரி ஓகே. உனக்கு இந்த வாக்கி டாக்கிய பத்தி தெரியுமா என்ன? ஆக்சுவலா ஹீரோனுக்கு வாக்கி டாக்கிய பார்த்ததுமே பயம். சோ தன்னையே அறியாம, அம்மா நான் இதெல்லாம் வேணும்னு பண்ணலாமா, நான் அவங்க கிட்ட சொன்னேன், ஆனா அவங்க அதெல்லாம் கேட்கல, அப்படி இப்படின்னு ஃபுல்லா கக்கிட்டா. பரவாயில்லையா அஞ்சலி, நான் உங்ககிட்ட சும்மா போட்டு வாங்கினேன், ஆனா நீயே எல்லாத்தையும் கக்கிட்ட, உன்னோட கூட்டாளிங்க யாருன்னு இவ கேள்வி கேட்க கட் பண்ணா சீன் அப்படியே பள்ளிக்கூடத்துல சாப்பிட்டுட்டு இருக்க பப்ளு, தேவா, ஜாக் இந்த 3 பேரை காட்டுறாங்க. உடனே வாக்கி டாக்கியில ஹீரோயினும், எமர்ஜென்சி எமர்ஜென்சி, நான் வசுதாவோட அண்டர் கிரவுண்ட் குள்ள இருக்கேன், உடனே வாங்கன்னு கூப்பிடுவா. ஆடா இந்த புள்ள எதுக்கு இந்த டைம்ல அங்க போச்சு, இருப்பா நான் போய் பாத்துட்டு வரேன்னு
முதல்ல நம்ம தேவா வருவான். சத்தமே போடாம பதுங்கி இருந்த ஜானு வசுதாவும் அந்த பைபிளைய கையங்களுமா பிடிச்சிட்டாங்க. இதே மாதிரியே ஒவ்வொருத்தனையும் வாக்கி டாக்கியில கூப்பிட்டு மொத்தமா 3 பேரையும் லாக் பண்ணியாச்சு. இப்ப கடைசியா இருக்கக்கூடியது ஹீரோ. சோ அவனை வர சொல்லி வாக்கி டாக்கியில கூப்பிடுவாங்க. அப்ப இந்த ஜாக்க பாருங்களேன், அறபோதையில இருந்தாலும் கூட இவங்களுக்குன்னு ஒரு சீக்ரெட் கோட் இருக்கும்ல, அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அனுஷ்கா அன்சிகான்னு கத்திட்டு இருப்பான். ஆனா பாருங்க, ஹீரோவுக்கு அது தெளிவா கேட்கல போல. இவன் குழிக்குள்ள இறங்கி வந்ததுமே 5 பேரையும் கைத்த போட்டு கட்டிட்டானுங்க. தக்காளி அடி வெளுத்து கட்டிட்டு இருக்கானுங்க. ஏன்டாடே, என் கம்பெனில பண்ணக்கூடிய கடத்தல் வேலையை பத்தி அந்த பாபு தான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணானா? அதுக்காக தான் நீங்க 4 பேரும் வந்தீங்களான்னு அவனையும் இவனையும் கோத்து வச்சு பேசுறாங்க. ஐயோ மேடம், நாங்க இங்க வந்தது பேங்க்ல பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக. பாருங்க, அதுக்காக தான் குழிய கூட தோணும். உருட்டுப்பா உருட்டு அப்படின்னா பேங்குக்கு போக வேண்டியவன் இதுக்கிட்ட என் வீட்டு அண்டர் கிரவுண்டுக்கு வந்த? நீங்க சொல்ற எதையும் நான் கேட்க போறது கிடையாது. என்ன பத்தின ரகசியங்கள் தெரிஞ்ச யாரும் உயிரோடவும் இருக்க கூடாதுன்னு இந்த அம்மா பஞ்ச் டைலாக் பேசக்கூடிய அதே டைம்ல கரெக்டா ஜான் உள்ள போந்து, தலைவி நம்ம கம்பெனிக்கு அந்த ஜமீன்தார் போயிருக்கானா, ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், நம்ம உடனே அங்க போய் ஆகணும். இல்லை உங்களை வந்து பாத்துக்கிறேன்னு வசுதா கிளம்புறா. அதே டைம்ல ஹீரோவை பாருங்க, சம்பந்தமே இல்லாம சிரிக்கிறான். கடுப்பான தேவா, என்னப்பா சாக போறோங்கிற பயத்தால உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்க. அட முட்டா பீஸு, அந்த ஜாக்கு வாக்கி டாக்கில சொன்ன அந்த சீக்ரெட் கோட் வேர்டை நான் நோட் பண்ணிட்டேன். அதனாலதான் உள்ள வரதுக்கு முன்னாடி முதல்ல ஜமீன்தாருக்கு கால் பண்ணி இந்த ஊர் தலைவி விலை மதிப்பான குவாரெக்ஸ் கல்ல ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அது எல்லாத்தையும் கோத்து விட்டு அவனை டைரக்டா கம்பெனிக்கு அனுப்பி வச்சுட்டேன். அது மட்டும் கிடையாது ராஜா, வரும்போதே ஒரு கத்தியவும் நான் மறைச்சு கொண்டு வந்தேன்னு கட்டி இருக்க கயிறுகளை முதல்ல அவுத்துட்டான். நல்ல வேலை, ஒரு வழியா நீ எங்களை காப்பாத்திட்ட. பாப்பா, இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போலாம். முடியவே முடியாது. இப்போ வரைக்கும் அந்த வில்லி நாம அவ கம்பெனி பத்தின ரகசியங்களை வெளி உலகத்துக்கு சொல்ல போறோங்கிற பயத்துல மட்டும்தான் இருக்காளே தவிர இங்க இருக்கிற பேங்க கொள்ளையடிக்க வந்த விஷயமோ நம்ம குழிய தோண்டின விஷயமோ அவளுக்கு தெரியாது. அதனால நீங்க எல்லாருமே சுரங்க பாதையை மூடிட்டு வெளியில போயிடுங்க. நான் மட்டும் பேங்குக்குள்ள போயிட்டு பணத்தை கொண்டு வரேன்னு ஏற்கனவே பேங்க் கடியில இருக்க பைப் லைன்ல மார்க்கப்பட்டு வந்திருப்பாங்கல்ல. சோ கரெக்டா அங்க ஒரு வெடியை போட்டு நேரா பேங்கோட லாக்கருக்கு வந்தவன் 25 கோடி பணத்தை பேக் பண்ணிட்டு ரொம்ப சேஃபா வெளியில வந்துட்டான். மொத்த பேருக்கும் இதை பார்த்து அளவு கடந்த சந்தோஷம். அதே டைம்ல வில்லியான வசுதா இப்ப டைரக்டா கம்பெனிக்கு வந்திருப்பா இல்லையா, ஜமீன்தார் எக்கச்சக்கமான ரகலைய பண்ணிட்டு இருக்கான். அதுவும் என்னன்னு, ஏண்டே நீ பண்ணக்கூடிய அந்த ஏற்றுமதி வியாபாரம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? சட்டவிரோதமா குவாரெக்ஸ் கல்லையே வெளிநாட்டுக்கு வித்துக்கிட்டு இருக்க. நான் கண்டிப்பா உன்னை பத்தி போலீஸ் கிட்ட சொல்ல போறேன். பதிலுக்கு வசுதா ஜமீன்தார போட்டு அடி அடி நடிச்சு இவனை யார் இங்க அனுப்பி வச்சதுன்னு எல்லா டீடைல்ஸையும் வாங்கிட்டா. கட் பண்ண அடுத்த பணப்பையோட ஹீரோவும் மத்தாளுங்களும் கார்ல உட்கார்ந்துருப்பாங்க. அதே டைம்ல மொட்டை போலீஸோட ஜீப் இருக்கு இல்லையா, அது நேரான மாலுங்க தங்கி இருந்த பள்ளிக்கூடத்துக்கு போகுது. இலே இந்த போலீஸ் இதுக்கிட்ட அங்க போயிட்டு இருக்கிறான். சிரிச்சுக்கிட்டே நம்மாளு, எப்பா நான் தான் அவனுக்கு கால் பண்ணி வர சொன்னேங்கிறான். பள்ளிக்கூடத்துல நம்ம தோண்டி வச்சிருக்க குழிய பார்க்க கூடியவன் கொஞ்சம் கொஞ்சமா அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வசுதாவோட வீட்டுல இருக்க அண்டர் கிரவுண்டுக்கு போயிடுவான். அங்க மட்டும் இறந்து போன உடம்புகளை பார்த்தான் வை, வசுதா பக்கமா அவனோட பார்வை திரும்பும். இந்த சின்ன கேப்பை டைவர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம எல்லாருமே ஊரை விட்டு தப்பிச்சு போலான்னு மின்னல் வேகத்துல காரை ஓட்டிட்டு இருப்பானுங்க. ஆனா கொடுமைக்குன்னு காட்டு வழி பாதையில அந்த வில்லி பைப்புல வசுதா வந்துட்டா. மொத்த பேரையும் அடி அடி நடிச்சு பொழந்து கட்டிட்டு இருக்கா. அப்பதான் இந்த பப்ளுவுக்கு இவங்க கார்ல கொண்டு வந்த ஒரு வெடிமருந்து கிடைக்குது. பையன் சும்மா இருப்பானா, எங்களையே அடிக்கிறீங்கன்னு சொல்லட்டி ஒரு வீசு கண்ணா பின்னான்னு வெடிக்கும். உடனே இந்த இடத்த விட்டு பணப்பைய மட்டும் தூக்கிட்டு ஊருக்கு வெளியில மக்களுக்கு படம் போட்டு காட்டிட்டு இருப்பாங்கல்ல, அங்க ஓடி வரானுங்க. ஏன்னா வசுதா பத்தின உண்மையா மக்கள் கிட்ட சொன்னா கண்டிப்பா அவங்க நம்மள காப்பாத்துவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் இங்கதான் படத்துல இன்னொரு ட்விஸ்ட். ஆக்சுவலா அங்க இருக்க ஊர் மக்கள்ல பாதி பேரு அந்த வசுதாவோட கை குலிங்க. ஏன்டா டேய், எங்க அம்மாவுக்கே ஆப்படிக்க பாக்குறீங்களா? இதுக்கு மேல உங்களால தப்பிக்க முடியாதுன்னு மிரட்டுவானுங்க. வேற வழி இல்லையே, தங்களோட உயிரியாச்சும் காப்பாத்திக்கணும்னு கொண்டு வந்த 25 கோடி பணத்தை அப்படியே மூட்டையா ஜான் கிட்ட கொடுக்கும் போது அவன் இதே இடத்துல ஹீரோவை கொல்ல ட்ரை பண்ணுவான். அப்பதான் அடி வாங்கி கீழே விழும் போது அங்க தண்ணி டேங்க் இருக்க விஷயத்தை கவனிக்கிறான். டக்குன்னு ஒரு ஐடியா, எல்லாருமே தண்ணி டேங்குக்கு மேல போடுன்னு சொல்லுவான். வழக்கம் போல பப்ளு தாங்கிட்ட இருக்க ஒரு வெடி எடுத்த கூட்டத்துக்கு நடுவுல வீசிட்டு குடு குடுன்னு ஓடி போயிடுவான். சரி பாவம் வெடிக்க போதும்னு மொத்த பேரும் பயந்து போயிருவானுங்க. ஆனா பாருங்க, அந்த பைபிள்ல தூக்கி போடுறது ஒரு போலி வெடிகுண்டு. இவங்க டைவர்ட் ஆன கேப்ல மொத்த பேருமே அங்க இருக்க தண்ணி டேங்குக்கு மேல வந்துட்டாங்க. சிரிச்சுக்கிட்டே ஜானோ, இந்த பாருங்கடா, இப்ப உங்களுக்கு 2 வாய்ப்பு. ஒண்ணு மேல இருந்து குதிச்சு சாகணும், அப்படி இல்லன்னா கீழே இறங்கி வந்து எங்க கிட்ட அடிபட்டு சாகணும். பதிலுக்கு ஹீரோவும் பரவாயில்ல விடுங்க, எங்களுக்கு இன்னொரு பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு மொத்த பேரும் அந்த தண்ணி டேங்குக்குள்ள குதிக்கிறானுங்க. என்னன்னா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஏற்கனவே ஒரு சீன்ல சொல்லிருப்பாங்கல்ல, இந்த தண்ணி டேங்க்ல இருந்து பைப் லைன் ஒண்ணு பேங்க கடந்த வசுதாவோட வீட்டையும் தாண்டி வெளியில இருக்க ஏரியோட கனெக்ட் ஆகுதுன்னு. சோ இந்த காரணத்தாலேயே தண்ணி தொட்டிக்குள்ள விழுந்த நம்மாளுங்க சறுக்கிறபடியே டைரக்டா பக்கத்துல இருக்க ஏரிக்கரைக்கே வந்துட்டாங்க. எப்படியோ வில்லிக்கிட்ட இருந்து நம்ம ஆளுங்க தப்பிச்சாச்சு. ஒரு பக்கத்துல சுரங்கத்தை விட்டு வெளியில வந்த போலீஸ்காரன் வசுதா தான் இந்த ஊருக்குள்ள இருந்த மக்களை கொன்னாங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிடறான். இன்னொரு பக்கத்துல என்னதான் நம்ம ஆளுங்க உயிர் பழிச்சாலுமே இவங்க கஷ்டப்பட்டு கொள்ளையடிச்ச பணம் அது இப்ப அந்த வசுதா கிட்ட மாட்டிக்கிச்சு. இங்கதான் ஹீரோ ஒரு விஷயத்தையே புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். நம்ம என்னதான் திருட்டுத்தனத்தை பண்ணி பணத்தை சேகரிச்சாலும் சரி, அதை நம்ம கையை விட்டு எப்ப வேணா போகலாங்கிறதுக்கு நம்ம எல்லாரும் தான் உதாரணம். என்னால ஒரு டைரக்டரா எதையும் சாதிக்க
சம்பாதிக்க முடியல. ஆனா நாம இந்த தனபால் கிராமத்துல எடுத்த ஃபுட்டேஜும் வில்லியான வசுதா வீட்டோட அண்டர் கிரவுண்டுக்கான ஃபுட்டேஜும் இருக்கு. ஆக்சுவலா இதையே ஒரு டாக்குமெண்ட்ரியா போட்டா கண்டிப்பா நம்மளால நம்ம வாழ்க்கையை மாத்த முடியும்னு நினைக்கிறேன். மொத்த பேருமே இந்த டீலுக்கு சரின்னு சம்மதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஹீரோ போட்ட அந்த டாக்குமெண்ட்ரியால குவாரெக்ஸ்னு சொல்லப்படக்கூடிய விலை மதிப்பான கல்ல இந்த வசுதா சட்டவிரோதமா கடத்துறா. கூடவே தனக்கு இடைஞ்சலா இருந்த நிறைய பேரை கொண்டிருக்கான்னு அவன் மேல ஒரு கேஸ போட்டு புள்ளைய தூக்கி அப்படியே ஜெயிலுக்குள்ள போட்டானுங்க. அது மட்டும் கிடையாது, ஹீரோவோட டாக்குமெண்ட்ரிய பார்த்த உலக மக்களே அவனை தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. பேர் புகழ்னு எல்லாம் கிடைச்சிருச்சு. பையன் ஜம்முன்னு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்க நேரத்துல கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஜமீன்தார் வந்திருக்காரு. ஐயா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? டே தம்பி, இந்த செக்கப்படி நான் ஒரு படம் எடுக்க போறேன், அதுக்கு நீ தான் டைரக்டர். என்ன புரியலையா? ஏடா, நீ ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்து போடுறதுக்கு தலைவி பதவியில இருந்த அந்த வசுதா ஜெயிலுக்கு போயிட்டா, நான் இப்ப ஊர் தலைவர் ஆயிட்டேன். அப்படின்னா நீ படம் எடுத்த கண்டிப்பா நான் எம்எல்ஏ எம்பியா கூட ஆயிடுவேன்னு எந்த ஹீரோ டைரக்டர் ஆக கூடாதுன்னு வருத்தப்பட்டானோ அவனை இப்ப ஒரு டைரக்டரா மாறப்போற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.